கிட்னி ஸ்டோனுக்கு நமக்கு லேசர் பண்றாங்க, அது நல்ல விஷயம். ஆக்சுவலி சில பேருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு பண்றாங்க, அவங்களுக்கு மெடிசன்லயும் கரைக்க முடியும், அந்த லேசர் பண்ணாலும் கரைக்க முடியும். சில பேருக்கு லேசர் பண்ணப்போ திரும்ப திரும்ப வருதுங்கிறப்போ அவங்க கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுக்கணும். எதுக்குன்னா அந்த ரெக்கரன்சி குறைக்கிறதுக்காக. அதே மாதிரி கேல் ஸ்டோனுக்கும் வந்து சர்ஜரி சொல்றாங்க, பட் இதுல வந்து அந்த ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே பேட் எஃபெக்ட், அந்த கேல் பிளாடரை அவங்க ரிமூவ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு டைஜஷன்ல கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். நம்ம டைமுக்கு சாப்பிடல, இல்ல டைம் மாறி மாறி சாப்பிடுறோம், சாப்பாடு ஃபுல்லா ஸ்கிப் பண்றவங்களுக்கு வரும். அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு நிறைய கேஸ் ஃபார்ம் ஆயிரும். நமக்கு அந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால ஃபுட் பார்ட்டிகல் ஒழுங்கா அப்சர்வ் ஆகாது, அப்போ ஓவர்லோட் ஆகிட்டு அதனாலயே நமக்கு வரும். பட் கேல் ஸ்டோன் ப்ராப்ளம்னால தான் எனக்கு கான்ஸ்டிபேஷன் வருது நம்ம எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. பட் எனக்கு கேல் ஸ்டோன் இருக்கு, கேல் ஸ்டோனால தான் வருது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஏதாவது ஒரு ஸ்கேன்லயோ இல்ல பிளட் டெஸ்ட்லயோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? இருக்கு. ஜெனரலா இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்காம, கான்ஸ்டிபேஷனை கண்டுக்காம விடுறதை விட நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு மோஷனை ஒழுங்கா கிளியர் பண்ணாலே கேல் ஸ்டோன் வராம தடுக்க முடியும். அப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, பித்தப்பை ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா?